முல்லைத்தீவு துணுக்காய் பழைய முறிகண்டி பகுதியில் குழந்தைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட திரிபோஷா பாக்கெட்டுகளில் புழுக்கள் காணப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மல்லாவி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் முல்லைத்தீவு பழைய முறிகண்டி பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக இந்த திரிபோஷா பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இம்மாத முற்பகுதியில் விநியோகிக்கப்பட்ட இந்த திரிபோஷா பாக்கெட்டுகளில் காலாவதி திகதி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என மக்கள் கூறுகின்றனர். அத்துடன் இந்த திரிபோஷா பாக்கெட்டுகளில் புழுக்கள் மற்றும் வண்டுகள் காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேபோல போன மாதமும் இந்த மாவுக்கு நிறைய வண்டு கிடந்தது. அதை நாங்கள் பார்த்தா உண்மையில சாப்பிடல. அந்த புள்ளிகளுக்கு நான் கொடுக்கல, கொடுத்திருந்த வருத்தங்களை எங்களை புள்ளிகள் சந்திச்சிருக்கு. இதுவரை குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த திரிபோஷா பாக்கெட்டுகள் உரிய கால பகுதியில் கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அந்தந்த மாதிரி எங்களுக்கு அந்த மா கிடைக்கிறதும் இல்லை. இப்ப ஒரு சில இடையில மாவு கிடைக்காம இருக்குதுங்க. புழு வண்டுமா இருந்துச்சு. அந்த மாவும் சுணிச்சிட்டு வண்டு பிடிச்ச மாதிரி தானே பிஹெச்ஐக்கு சொன்னாங்க. பிந்தித்தானே சொல்லி சொன்னாங்க. இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண சுகாதார சபை பணிப்பாளருடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. திரிபோஷாக்களில் புழுக்கள் மற்றும் வண்டுகள் காணப்பட்டமை குறித்து ஏற்கனவே தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான பாக்கெட்டுகள் காணப்படுமாயின் அவற்றை மீள ஒப்படைக்குமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு ஒப்படைக்கப்படும் திரிபோஷா பாக்கெட்டுகளின் மாதிரிகளை சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார்.